ஹலோ 11th ஸ்டூடெண்ட், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற மண்டே வந்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா 1லேருந்து 8 7க்கான 1 மார்க்கு, அப்புறம் குருவினா, சிறுவினா, நெடுவினா, அது மட்டும் இல்லாமல் இலக்கண குறிப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டினில் கேட்பாங்க நம்பரோடு இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டினெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா இதில் இருக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு 75% கண்டிப்பாக வரும். ஒரு 70 மார்க்கு மேலே கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 12த்துக்கு சொல்லியிருந்தோம். 12த்துக்கு அப்படி தான் வந்தது, எந்த கொஸ்டினுமே மாறாமல். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே தரவு படித்து வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் எல்லாம் தரவு படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்கோன்னா இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின், இதுக்கப்புறம் கேட்க போகிற கொஸ்டின் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபை அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா 10th 11th 12த்துக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.